வணக்கங்க. ஒரு வீடியோங்க. இப்போது ஒரு வயதானவிங்க வந்து எப்படி தெரியுங்களா, ஒரு வயதானவிங்க கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது அவங்க சர்வீஸ் முடியறதுக்கு பக்கமாயிருதுங்க. 60 வயசு பக்கம் ஆகுது. அப்போ அங்கே கணவர் வந்துங்க, என்னங்க, நல்ல ஒரு ஆண் அழகன். அழகனுங்க. அந்த அம்மாவுடைய கணவர் வந்து நல்ல ஆண் அழகன். ரொம்ப தன்மையான ஆள், ரொம்ப நீட்டான ஆள், சத்திய நேர்மை தர்ம பிரகாரம் நடக்கிறவர். மாற்றான் மனைவி பார்க்க மாட்டார். அவரும் பெரிய ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தவர். பெண்கள் ஆண்கள் நிறைஞ்ச ஆஃபீஸில் அவரும் வேலை பார்த்தவர். அவரும் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகும்போது இந்த அம்மாவுக்கு ஒரு வருஷம் தான் இருக்குது. என்னங்க, ஒரு வருஷம் தான் இருக்குது. ஒரு வருஷம் தான் இருக்கும்போது கொண்டு போய் கூடுறது, கூட்டிகிட்டு வர்றது, இப்படி ரொம்ப. ஏன்னு கேட்டால் அங்கேருந்து வந்து ஒரு 2 பேரால் அங்கே வீட்டுக்கு வரணும், நடந்து வரணும். நடந்து வரும்போது வயதாயிருச்சு அல்லவா, கால் வலிக்கும். காலையில் சில டைமில் டிஃபன் எடுத்துகிட்டு போகலைன்னா டிஃபன் கொண்டு போய் கொடுக்க போவார். வயதாயிருச்சு அல்லவா, நேரம் வயிற்றுக்கு உணவு போடணும் அல்லவா. கொஞ்சம் தானம் தர்மமும் கூட இருக்கணும். அது அவர்கிட்ட நிறையா இருக்குது. தானம் தர்மம் பண்ணுவார், கல்யாணம் பண்ணி வைப்பார். அவங்க ஆஃபீஸில் போஸ்டிங் ஏக 10-20 பேருக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்துருக்காரு, ரெக்கமெண்ட் பண்ணி. தானம் தர்மம் நிறைய பண்ணுவார். கோயில் கட்டினா 10, 50, 50,000, 20,000, 30,000 எண்ணி கொடுத்துட்டு வந்துடுவார். கோயில் கட்டுறதுக்குனாலும் சரி, முனிசிபாலிட்டியில் அவங்க வீட்டை சுற்றி முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்தால் கூட 500, 1000, 2000, 3000 எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தானம் தர்மம் பண்ணுற ஆள் அவர். அதனால தான் 73 வயசாகியும் இன்னும் இளமையாக இருக்கிறார். இந்த தானம் தர்மம் பண்ணுறதுனால ஒரு முருக பக்தன் அவர். முருக பக்தனை நீயே வதைக்கிற, முருக பக்தனுடைய ஒய்ஃபை நீயே கேவலமாக பேசுகிற, அது இதுன்னு சொல்லி மேலிடத்துல அது இது இந்த அம்மா மேலே அது இது கோல் வச்சு பண்டி பிடிச்சி செஞ்சு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்கிற. அந்த அம்மாவை செய்யலை, பாவத்தை நீ செய்கிற, பாவத்தை சேர்த்துற. அப்படி உனக்கு ரிட்டையர் ஆளுக்கு 1 வருஷம் தான் இருக்கு. நீ ரொம்ப நாள் இல்லை, அந்த அம்மாவுக்கு முன்னாடியே நீ ரிட்டையர்ட் ஆகிற. புரிஞ்சுதா? ஆஃபீஸுங்கிறது வந்து ஒரு கோயில். என்ன, ஒரு ஆஃபீஸர் வந்து அந்த கோயில் உட்காண்டிருக்கிற கடவுள். எப்படி பார்த்தியா, அந்த கோயிலில் இருக்கிற கடவுள் எப்படி நடந்துக்கணும்? தன்மையை நடந்துக்கணும். மேடு பள்ளம் இருந்துன்னா அதை நிறவணும். ஒருத்தர் சரியில்லை, நம்மள மனுஷருங்க, சரியில்லைன்னா கூப்பிட்டு சொல்லணும். என்னம்மா உன்னை பற்றி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த அம்மா, பார்த்து உங்கள் வேலையை பாருங்க கொஞ்சம், ரிப்போர்ட் இல்லாமல். அவங்களுக்கு சர்வீஸ் முடிய போகுதுங்க, அவங்களே ப்ரெஷரை கொடுக்குறீங்க. அவங்க முடிஞ்ச அளவு உதாரணம் செய்வாங்க, இன்னும் எங்கே அவங்க அப்படின்னு பேசி பழகணும். அதை விட்டு போட்டு நீயே வக்கர புத்தி, உன்னுடைய லோ கிளாஸான புத்தி காட்டினா எப்படி இருக்கும்? நீ வளர்ந்தது அப்படித்தானே. நீ வந்து காஸ்ட்லியாவெல்லாம் ஹை குவாலிட்டியெல்லாம் நீ வளரல, லோ கிளாஸாக வளர்ந்தவா. எப்படி உனக்கு அந்த பெருந்தன்மையெல்லாம் வரும்? லோ கிளாஸை தான் வரும். சரியா? கூடி உன்ற லைஃபெல்லாம் சொல்கிற அளவுக்கே இல்லை. 60 வயசு ஆகிப்போச்சு சொல்கிற அளவுக்கு இதுவரையில் இல்லை. இன்னி என்னத்தை லைஃப் வந்துட போகுது உனக்கு? என்ன வந்துட போகுது நீ லைஃப் உனக்கு? 60 வயசு வாழ வேண்டிய வயசுலையே நீ எதுவுமே வாழலை. நீ அது மாதிரி டான்ஸர் எல்லாம் ஆகி கேயி எங்கெங்கே போய் அசிங்கப்பட்டு தானே இங்கே வந்திருக்கிற. அதனால மறந்துட்ட பார்த்தியா? கீழே வேலை செய்கிறவங்க பாவமாக வயசானவங்க, அவங்கள போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நீ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு வேலையை வாங்கி கொடுத்து அவங்க ரிட்டையர்ட் முடிச்சுட்டு லீவுக்கு இது போட்டு அவங்க சர்வீஸ் காலத்தை முடிச்சிருவாங்க. இருந்தாலும் இந்த பாவச்செயலில் இருப்பார் உன்னை தொத்திக்கும். வச்சிருட்டா பாய்.